வெல்கம் டு எஸ்எம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிர் சாதம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 கப்பு தயிர், புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. 1 கப்பு அரிசி, மாதுளப்பழம் கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், ஒரு பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, தேவையான அளவு கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் ஒரு டீஸ்பூன், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் துருவின கேரட்டும் துருவின வெள்ளரிக்காய். ஸோ முதல்ல நம்ம சாதம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப்பு ரைஸ்க்கு ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றி நல்ல குழைவாக இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்ல குழைவாக இருந்தால் தான் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இல்லை நெட்டாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதை ஆற வச்சுருங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. ஸோ தயிர் சாதம் ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஈஸியாக ஒரு நாள் சமையல் பண்ணணுன்னா இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். அது மாதிரி நீங்கள் தயிர் இதுக்கு யூஸ் பண்ணுற தயிர் புளிப்பில்லாத தயிர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதிலே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே தயிர் சாதம் பண்ணுறீங்கன்னா சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் தயிர் ஆட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் பட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளித்ததெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் வெறுமனே வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் தயிர் டைரெக்டாக இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்குறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் தயிர், மிச்சம் எல்லாம் ஒரு மிதமான சூடில் இருக்கிற பால் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வெறுமனே தயிர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது அவங்க சாப்பிடும்போது நல்லா புளிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போது அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதிலே நீங்கள் மாதுளப்பழம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி துருவின கேரட்டு, அப்புறம் துருவின வெள்ளரிக்காய் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு தயிரும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாதம் வேக வைக்கும் போதே அதிலே நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புது வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.